திருவெண்பாவை பதிகம் 9. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேத்து அப்பெரியவனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னடியார் தாழ்பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவர் ஆவர், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கு என் கோன் நல்குதியேல், என்ன குறையும் இலோர் ஏலோர் எம்பாவாய். இதன் பொருள்: இந்த உலகத்திற்கே தந்தையான சிவபெருமான் மிகவும் பழமையான பொருட்களுக்கெல்லாம் பழமையானவர். இனி வரப்போகும் எல்லா புதுமைக்கும் புதுமையானவர். அவரை வணங்கி போற்றும் சிவனடியாரே எங்களுக்கு கணவர்களாக வர வேண்டும். அவர்களுடன் சேர்ந்து நாங்களும் உன்னை காலம் முழுவதும் தொழ வேண்டும். இந்த வரத்தை நீங்கள் எங்களுக்கு அருளினால் எங்களுக்கு வாழ்வில் எந்த குறையும் இருக்காது, அதை விட பெரும் வரம் ஏதும் இருக்காது என்று எம்பெருமானிடம் கன்னிப்பெண்கள் பாவை நோன்பிருந்து வேண்டுவது போல அமைந்துள்ளது இப்பாடல். இதன் உட்பொருள்: உலக மாயையில் இருந்து விடுபட்டு பக்தி மாயைக்குள் வந்துவிட்டால் அங்கு ஒழுக்கம் தானாக வந்துவிடும். ஒழுக்கம் இருந்தால் அத்துடன் பண்பு, பணிவு, பொறுப்பு, செல்வம், கல்வி அனைத்தும் உடனிருக்கும். வெறும் செல்வ சீமான்களால் ஒரு நல்ல கணவராக இருக்க முடியாது. ஆக ஒழுக்கத்துடன் இறைபக்தி செலுத்தும் ஒருவர் கணவராக வந்தால் அதைவிட பேரின்பம் ஒரு பெண்ணுக்கு ஏதும் இருக்காது. ஒரு நல்ல கணவன் நல்ல மனைவி சேர்ந்து அழகான இல்லறம் அமைய இறையருள் இருக்க வேண்டும். அதை எண்ணியே இந்த பெண்கள் இறைவனிடம் முறையிடுகின்றார்கள். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.